அப்ப கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் உபதேசிக்கணுமா. அடுத்து நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களா? இது நடைமுறையில் இருக்குங்க நம்ம வாழ்க்கையில. உட்காரும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோம், எந்திரிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோம், நடக்கும் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்பா யாக்கோபுல இப்படி எழுதியிருக்கப்பா, எபிரேயர்ல இப்படி எழுதியிருக்கப்பா, எபேசியர்ல இப்படி எழுதியிருக்க. என்னைக்காவது 2 வாலிபர்கள் பேசியிருக்கீங்களா தம்பிகளா? நான் இன்னைக்கு வேதவசனம் படிச்சேன்டா, இன்னைக்கு யாக்கோபு இப்படி நடந்திருக்காரு பாரு, சாரா பாரு இப்படி ஆண்டவனே கூப்பிட்டுருக்கு. என்னைக்காவது 2 பேர் வாலிபர்கள் அல்லது கணவன் மனைவியாவது 2 பேர் நம்ம உட்கார்ந்து இப்படி பேசியிருக்கிறோமா? ஹல்லேலூயா. பிள்ளைகளோடு பேசணும், குடும்பத்தோடு பேசணும்.